எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வீட்டுக்கு வரும். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மகாலட்சுமி எப்பவுமே நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும், அவங்க ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கணும், செல்வமும் வீட்டில் சந்தோஷமும் எப்பவுமே குறையாம இருக்கணும். அதுக்கு நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ண போறோம்னு பார்க்கலாம் வாங்க. நெய்வேதியம் படைப்போம். அந்த நெய்வேதியத்துக்கு பதில் நம்ம இதை செஞ்சா மகாலட்சுமி எப்பவுமே நம்ம வீட்டில் குடியிருப்பா. அது என்னன்னு பார்க்கலாம். நல்லா பாலை நல்லா சுண்டா காய்ச்சி அதில் ஏலக்காயை நல்லா பொடி பண்ணி தூள் பண்ணி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு சுத்தமான பாத்திரத்தில் பூஜை பண்ணுற இடத்துல வச்சு நெய்வேதியமாக படைச்சி நம்ம பூஜை பண்ணிடணும். பூஜை பண்ணி அந்த நெய்வேதியத்தை வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும். பாலை நெய்வேதியமாக கொடுக்கணும். அப்போது நம்ம மகாலட்சுமி ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர்ல அல்லது வெள்ளை பட்டு துணியில 6 ஏலக்காயை நுணுக்கி மூளையில நம்ம 6 ஏலக்காயை நுணுக்கி கட்டிடணும். எப்பவுமே வடகிழக்கு மூலையில தான் மகாலட்சுமி வாசம் செய்வாள். அப்போ அந்த இடத்துல ஏலக்காயை தூள் பண்ணி கட்டும் பொழுது அந்த வாசனையை நுகர்ந்து அங்கேயே உட்கார்ந்து கொள்வாள். அதோட மாதுளம்பழமும் நெய்வேதியமாக படைக்கலாம். பூஜை அறையில அதை சாறு பிழிஞ்சி வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கலாம். நெய்வேதியமாக படைச்சி வீட்டில் எல்லாருக்கும் சாறாக கொடுக்கலாம். வடகிழக்கு மூலையிலும் தெளிப்பது நல்லது.